Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். அதாவது எக் கட்லெட், சிக்கன் ஸ்டஃப்ட் எக் கட்லெட். இது எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எக் கட்லெட் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 முட்டையை வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக மின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மின்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட எக்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த எக்கில் சைடில் லைட்டாக ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் ஸ்லிட் பண்ணிவிட்டு உள்ளாடி இருக்கிற மஞ்சள் கருவை எடுத்துருங்க. மெதுவாக உள்ளாடி இருக்கிற மஞ்சள் கருவை எடுத்துருங்க. இப்படி எடுத்து முட்டையை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக மல்லித்தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபைனலாக பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் ஸ்டஃபிங் வந்துட்டு ஒரு எக்லேயும் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக உள்ளாடி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வந்துட்டு சிக்கனை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்படி ரிமைனிங் இருக்கிற முட்டையிலையும் இந்த சிக்கனை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் இஷ்டம் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. அதில் நம்ம ஸ்டஃப் பண்ண எக்கை வந்து டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகெயின் திருப்பி வந்து அதை முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அகெயின் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக கவர் ஆகும். இப்படி ஃபுல்லாக முட்டையை கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா முட்டையும் இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்மளோட முட்டையை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வாங்க நம்மளோட எக் கட்லெட்டை கட் பண்ணி பார்க்கலாம். உள்ளாடி சிக்கன் ஸ்டஃபிங்கோட சூப்பரான எக் கட்லெட் ரெடி. எம்மியான டெலிஷியஸான எக் கட்லெட் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.